ப்ரோ, என்ன ப்ரோ? வண்டியை கொஞ்சம் தெரில, ஸ்லோவாக ஓட்டுங்க ப்ரோ. சின்ன பசங்கள்லாம் விளையாடுறாங்க. நேற்று வண்டியை அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுன்னு போனீங்க. யாருக்குன்னா எதனா ஆச்சுன்னா என்ன ப்ரோ பண்ணுறது? அது மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க ப்ரோ. டாய், யாருக்கா அது ஆயிடுச்சா? நீ என்ன பெரிய இது மாதிரி பேசிட்டுக்கிற? எனக்கு தெரியாதா? இல்லை ப்ரோ, சொன்னேன். பார்த்து இருந்துக்கோ, நான் மட்டும் இப்படி பேசிட்டு இருக்காத, வேற மாதிரி ஆயிடுவேன். ஆள் யாருன்னு பார்த்து பேசுனா இருக்க மாட்டேன். ஆ, கோவப்படுறா டேய், கோவப்படுறா. அவன் கிட்ட சண்டைக்கு போடா, அவனை போய் அட்றா, அவனை இறங்கி போய் குத்துறா. நீ யாருன்னு அவனுக்கு காட்டுறா, எதனா தூக்கி அடிச்சு அவனை காலி பண்றா. அப்படிதான் கோவப்படுறா. அவனை அடிச்சுட்டு ஜெயிலுக்கு போக போறான். இவனோட நிம்மதியான வாழ்க்கையை தொலைக்க போறா. ஐ ஜாலி. இவனோட குடும்ப சந்தோஷம் எல்லாம் அழிய போகுது. ஐ ஜாலி. நம்ம ஏசப்பா பிள்ளைங்க, நமக்குள்ள கோவம் வரக்கூடாது. இவரை கண்டிப்பாக ஆண்டவர் ஒரு நாள் உணர்த்தி ரச்சிப்பாரு. நம்ம கோவப்படக்கூடாது. பிசாசு ஜெயிச்சிருவான். ப்ரோ, சாரி ப்ரோ, தெரியாமல் பேசிட்டேன் ப்ரோ. ஐயோ, இந்த ஏசப்பா இருக்காரே, எப்பன்னு வாழ்க்கை அழிக்கலான்னு பார்த்தா இந்த ஏசப்பா விடவே மாட்டுறாரு. ச்சே. இங்கே நடக்கிறத கண்டிப்பாக பிசாசு பார்த்துன்னு தான் இருப்பான். இப்போ வெக்கப்பட்டு போயிருப்பான். எங்கே இந்த பக்கம் இருக்க மாட்டான், எப்படி லெஃப்டில் தான் இருப்பான். இயேசுவின் நாமத்தினால போடா.